வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம ஏற்கனவே வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டிடக்ஷன் ஒரு இது பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், தட் இஸ் 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டோம் நேற்று. அது வரைக்கும் நம்ம அந்த ப்ரொவிஷன் வரைக்கும் பார்த்தாச்சு முந்தின வீடியோவில். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னொரு டிடக்ஷன் பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்னும் நம்ம லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்குரிய கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்குரிய முனிசிபல் டேக்ஸ் எப்படி நம்ம போடணும், அடுத்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்குரிய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எப்படி போடணும், இப்போ அதே லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எப்படி போடணும், இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும். இன்னும் நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு போகவே இல்லை. ஓகேவா? எஸ், கவனிங்க. இப்போது இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் ஸ்டடீட் அண்டர் 2 heads. நம்பர் 1 இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இதுதான், இந்த ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் பார்ப்போம். அதாவது அதை நம்ம கட்டி முடிச்சாச்சு, வீடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், நம்ம இன்னும் லோனை ரீபே பண்ணாமல் இருக்கோம். நல்லா கவனிக்கணும். த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் பட் த லோன் ஹேஸ் நாட் எட் பீன் ரீபெய்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கண்டுபிடிக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு கட்டியிருக்காங்க, வாங்கினதை பற்றி நம்ம பேசல. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படிங்கிறத காமனாக நம்ம வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த இதுக்கு வருவோம். ஓகே, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital is allowed on accrual basis. That means what? Even though you have not paid the interest on borrowed capital for the particular year, you can claim deduction. புரிஞ்சிருச்சா? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தா தான் கிளைம் பண்ணணும் டிடக்ஷனுங்கிறது இல்லை. ஆன் அக்ரூவல் பேசிஸ் ஆல்சோ யூ கேன் கிளைம் டிடக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட், அப்போ இப்போ கொடுத்துருப்பாங்க 25% பெய்டு, 50% பெய்டு, 75% பெய்டு, இல்லை நத்திங் இஸ் பெய்டு. எப்படினாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital is allowed as deduction on accrual basis. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் ஃப்ரெஷ் லோன் விச் இஸ் டேக்கன் டு ரீபே த ஒரிஜினல் லோன். நல்லா கவனிக்கணும். விச் இஸ் டேக்கன் ஃபார் த அபவ் மென்ஷன்ட் பர்பஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து லைக் ஒரு இதுக்கு போயிடுவோம். எஸ், now interest on loan ஃபர்ஸ்ட் கவனிங்க. என்ன தெரியணும் அப்படின்னு, லிமிட். எவ்வளோ லிமிட் நமக்கு டிடக்ஷன் பண்ணுறதுக்கு? நோ லிமிட். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோத்தையும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கியிருந்தா? பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், then repairs, renewals and reconstruction. இந்த 5ல் எந்த பர்பஸ்க்காக லோன் வாங்கியிருந்தாங்கனாலும் நமக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு, திரும்பவும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், நம்ம வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு லிமிட்டே கிடையாது, இந்த 5 கேஸ்க்காக வாங்கியிருந்தாங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இதில் வந்து நம்ம சில நோட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், இல்லை டிப்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். என்னதுன்னா, நம்பர் 1 இஸ் if the interest is paid or not.
பே பண்ணியிருந்தாலும் பே பண்ணலைனாலும் it is deductible on accrual basis. It is deductible on accrual basis. First thing. Second, அப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த 5 காரணத்துக்காக எவ்வளோ லோன் வாங்கி எவ்வளோ வட்டி கட்டாங்கனாலும் அவ்வளோ வட்டியை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். அடுத்து அந்த வட்டி கட்டியிருந்தாலும் கட்டலைனாலும் டியூ ஆனாலே போதும் அக்ரூவல் பேசிஸ்ல டிடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இஃப் ஃப்ரெஷ் லோன் இஸ் டேக்கன், ஃப்ரெஷ் லோன் இஸ் டேக்கன் டு ரீபே த ஒரிஜினல் லோன், to repay the original loan taken for the above purposes. What are the above purposes? Purchase, construction, repair, renewal and reconstruction. So for the above purposes it is அதாவது interest is okay. Deductible. Sometimes if the fresh loan is taken to repay the loan which is taken for some other purpose, அதாவது some other purpose na not deductible. Okay, if any loan is taken for paying municipal tax, loan is for municipal tax. Municipal tax நமக்கு income from house property சம்பந்தப்பட்டது தான், பட் நாட் டிடக்டபிள். நாட் டிடக்டபிள். இந்த வட்டியை டிடெக்ட் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital is allowed as deduction on accrual basis. அடுத்து interest paid on fresh loan which is taken to repay the original loan being taken for above mentioned purposes. What are they? Purchase, construction, repair, renewal and reconstruction. Understood? Then interest on new loan taken for paying outstanding interest on old loan is not deductible. Old loan for some other purpose, not for the above mentioned purpose. அப்படி இருந்ததுன்னா இப்போ கார் வாங்குறதுக்காக லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த லோனை அடைக்க முடியாம நியூ லோன் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெஷ் லோன் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எல்லாம் நம்ம எங்க கழிக்க கூடாது, இதுல லெஸ் பண்ண கூடாது. புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்து see next page பாருங்க. amount paid as brokerage or commission for arrangement of loan is not deductible. So for loan arrangement if we have paid brokerage or commission that is not deductible. நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸ். முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதுக்காக ஒரு லோன் எடுத்திருக்காங்க, அதுக்குரிய வட்டி நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். ஸோ நம்ம 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? அமௌண்ட் பெய்ட் அஸ் brokerage, paid as brokerage or commission is not deductible. ஓகே. இது போக இன்னொரு பாயிண்ட் இருக்கும். if the interest on loan is paid or payable outside India without deducting TDS, tax deducted at source. நல்லா கவனிக்கணும். interest on loan is paid or payable. Payable means which has not yet been paid. ஸோ ஒன்று பே பண்ணியிருக்கணும், இல்லை பே பண்ண வேண்டியதாக இருக்கணும். எங்கே வச்சு? அவுட் சைட் இந்தியாவில் வச்சு. பட் ஃபார் விச்
டிடிஎஸ் இஸ் நாட் அலோடு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நாட் டிடக்டபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெதர் த இன்ட்ரெஸ்ட் ஹாஸ் பீன் பெய்ட் ஆர் நாட். பே பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லை பே பண்ணாமலும் இருக்கலாம். இன் போத் த கேசஸ் இட் இஸ் நாட் டிடக்டபிள். ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட் அதாவது நமக்கு வந்து சிம்பிளாக ப்ராப்ளம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இவ்வளோ அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோத்தையும் நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். பட் பிஃபோர் தட் யூ ஷுட் நோட் வெதர் த லோன் ஹாஸ் பீன் டேக்கன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபார் ரிப்பேர், ரெனியூவல் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்னாலும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னும் நம்ம அந்த ப்ரொவிஷனுக்குள்ள ஆக்சுவலி நம்ம பிகாமுக்கு படிக்கிறோம்னா இந்த அளவுக்கு போதும், இவ்வளோதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். பட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நம்ம மைனூட்டாக போக வேண்டியது இருக்குது. அப்போ அதில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. இப்போ நமக்கு எல்லாமே மெக்கானிக்கலாக வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இவ்வளோ ரூபா அப்படின்னு இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக உள்ளே போவாங்க. அப்படிங்கிறதுல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ₹50,000 கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. 50,000 லெஸ் பண்ணிட்டு கம்மன் இருக்கலாம். பட் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 50,000 வித்தின் பிராக்கெட் 50% பெய்டு. அப்போ நமக்கு ஒரு டவுட்டு, நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணதை என்ன செய்யணும், பே பண்ணாததை என்ன செய்யணும்னு ஒன்றும் தேவையில்லை. அக்ரூவல் பேசிஸ் ஆர் கேஷ் பேசிஸ் நம்ம எப்படினாலும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வெதர் இட் ஹாஸ் பீன் பெய்ட் ஆர் நாட், 50% பெய்டா இல்லை 75% பெய்டா, இட் இஸ் இர்ரெலவென்ட் டு த ப்ராப்ளம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து அக்ரூவல் பேசிஸ்லையும் டிடெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கொடுத்துருப்பாங்க ஃப்ரெஷ் லோன் இஸ் டேக்கன் டு ரீபே த ஒரிஜினல் லோன் விச் ஹாஸ் பீன் டேக்கன் ஃபார் த அபவ் பர்பஸஸ், தட் இஸ் 5 பர்பஸ் சொன்னேன் இல்லையா, பர்ச்சேஸ், கன்சிடரேஷன், இது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ டிடக்டபிள். இந்த ஃப்ரெஷ் லோனுக்குரிய இன்ட்ரெஸ்டையும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஃப் த ஃப்ரெஷ் லோன் இஸ் டேக்கன் ஃபார் செட்டிலிங் த ஓல்டு லோன் விச் ஹாஸ் பீன் டேக்கன் ஃபார் சம் அதர் பர்பஸ், பையனுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்காக, டாட்டரோட மேரேஜுக்காக, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா சம் அதர் பர்பஸ்க்காக எடுத்த லோனை செட்டில் பண்ணுறதுக்காக இப்போ லோன் போட்டிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் டிடக்டபிள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் த லோன் ஹாஸ் பீன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டாக்ஸஸ், ஈவன் தோ த முனிசிபல் டாக்ஸஸ் ரிலேட் டு த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, த லோன் if the loan is taken for payment of municipal tax means it is not deductible. Okay, and one more thing, if the amount paid as brokerage or commission, is it deductible? No, not deductible. Only two things are deductible. Number one is standard deduction, that is 30% of net annual value, and another one is interest on loan. No other expenditure or losses are not allowed to be deducted. Anything. அது நேற்றே நம்ம பார்த்தோம். கிரவுண்ட் ரெண்ட்டுன்னு கொடுப்பாங்க, ரிப்பேர்ஸ்ன்னு கொடுப்பாங்க. புரியுது? ரிப்பேர்ஸ்க்காக லோன் வாங்கினோம்னா அந்த வட்டி டிடக்டபிள், பட் ரிப்பேர்ஸ் வந்து நாட் டிடக்டபிள். ஸோ கமிஷன், புரோக்கரேஜ் இதெல்லாம் டிடக்டபிள் கிடையாது. இது போக உங்களுக்கு வந்து நான் இன்னொரு பாயிண்ட் அடிஷ்னலாக சொல்லியிருக்கேன். என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு ஆர் பேயபிள் outside India without deducting TDS, tax deducted at source. So இந்த இடத்துல பெய்டுனாலும் சரி, பேயபிள் நாட் பெய்டுனாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நமக்கு நாட் டிடக்டபிள். நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் என்ன? நாட் டிடக்டபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிளாக வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு சில ட்விஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு குழப்பறதுக்காக. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நம்ம என்ன பார்த்தோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் 5 பர்பஸஸ்: பர்ச்சேஸ், construction,
repair, renewal and reconstruction. Yes, of course, this is for repair of house property. That is why it is deductible. It is allowed as deduction under section 24 subsection B படி இது deductible. நான் D மட்டும் போடுறேன். Next, interest on loan taken for purchasing house property. நல்லா கவனிக்கணும். interest on loan taken for purchasing house property. house property வாங்குறதுக்கு prime purpose. இந்த repair renewal கூட நமக்கு secondary purpose. But purchaseம் constructionம் prime purpose. So full amount is deductible. Full interest is deductible. And the 50% paid we should not consider because interest on loan is deductible on accrual basis also. That is why full amount is deductible. It is also deductible. Then next one is interest on loan taken for repaying old loan. Very good. old loan repay பண்றதுக்கு புதுசா ஒரு loan போடுறோம். good. which was taken for purchasing house property. நல்லா கவனிக்கணும். அந்த old loan எதுக்கு போட்டது? for purchasing house property. of course it is also deductible. ஓகேவா? ஓல்டு லோனை செட்டில் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு லோன் எடுத்திருக்காங்க. அதுக்குரிய வட்டி டிடக்டிபிளான்னு கேட்டால் ஓல்டு லோன் என்ன பர்பஸ்க்காக எடுத்தாங்கன்னு பார்க்கணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. அதனால இட் இஸ் டிடக்டிபிள். ஓகேவா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் இயர்லியர் லோன். பழைய லோனோட வட்டியை பே பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல அந்த பழைய லோன் இயர்லியர் லோன் ஃபார் வாட் பர்பஸ் இட் இஸ் டேக்கன் இட் டசன்ட் மேட்டர். நல்லா கவனிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வட்டியை கட்ட முடியல. முதல் வந்து என்னது? ஓல்டு லோனை ரீபே பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பர்பஸ் அடுத்து பார்க்குறோம்? பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. குட். ஸோ நம்ம வந்து டிடக்டபிள்னு சொல்லிட்டோம். பட் இந்த வட்டியை கட்ட முடியல. ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் இயர்லியர் லோனா it is not deductible. Not deductible. The next one, interest on loan by mortgaging house property. எப்படி ட்விஸ்டடா கொண்டு வராங்க பாரு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 மார்கேஜ் செக்யூரிட்டியா கொடுக்குறாங்களாம். அப்ப அந்த செக்யூரிட்டியா கொடுத்ததுக்குரிய வட்டியை நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாமா? சாரி, அதுக்கு முன்னாடி ஊடால இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டாக்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முனிசிபல் டாக்ஸ் பே பண்றதுக்காக லோன் எடுத்தா நாட் டிடக்டபிள் எழுதிட வேண்டியதான். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் மார்கேஜிங். இதுதான் நான் சொன்னேன். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா கொடுத்து லோன் வாங்கியிருக்காங்க. எனக்கு நீ எதை செக்யூரிட்டியா கொடுத்த, இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. ஐ ஓன்ட் கன்சிடர் திஸ். எனக்கு என்ன தேவை? என்ன பர்பஸ்? ஃபார் பிசினஸ் பர்பஸ். ஸோ நாட் டிடக்டபிள். கண்ண முடி நாட் டிடக்டபிள். என்ன பர்பஸ்க்காக வாங்கினாங்கன்னு. ஓகேவா? The next one, interest on loan for reconstruction of house property 1. Good. நல்ல ரீசன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரிப்பேர், ரெனியூவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம். பட் முடியல. பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு அவுட் சைடு இந்தியா. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அவுட் சைடு இந்தியாவில் பெய்டுனாலும் பேயபிள்னாலும் என்னது? நாட் டிடக்டபிள். அவுட் சைடு இந்தியாவில் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து நாட் டிடக்டபிள். அதனால நாட் டிடக்டபிள். பாரு வித்தவுட் டிடக்டிங் டிடிஎஸ் தான். அதனால கம்பல்சரியா நாட் டிடக்டபிள். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் அதே தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் அவுட் சைடு இந்தியா. அங்க பெய்டு அவுட் சைடு இந்தியா, இங்க பேயபிள் அவுட் சைடு இந்தியா. ஹியர் ஆல்சோ டிடிஎஸ் ஹாஸ் நாட் பீன் டிடக்டட். தட் இஸ் வை இதுவும் என்னது நமக்கு? நாட் டிடக்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், interest on loan on mortgage of house property 1 for renovation of house property 2. நல்லா கவனிங்க. இந்த மார்கேஜ்ங்கிறத பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எந்த அசட்டை செக்யூரிட்டியா கொடுத்தாங்கிறது நமக்கு தேவையில்லை. நமக்கு எதுதான் தேவை? ரெனோவேஷனுக்காகவா? என்ன பர்பஸ்க்காக? எஸ், ரெனோவேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. நல்லா கவனி. நமக்கு இங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ல 10,000 போட்டிருக்காங்க. பட் அங்க டிடெக்ட் பண்ணக்கூடாது. எங்க டிடெக்ட் பண்ணோம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2ல டிடெக்ட் பண்ணணும். ஓகே, பாருங்க. From the very beginning, number 1 is for repair, it is allowed.
Then for purchasing house property, this is also allowed. Full amount is allowed. Even though 50% is paid, full amount is allowed. Third one is for repaying the old loan which has been taken for purchasing house property. That is why fully allowed. First three cases allowed. Fourth case, interest on loan taken for payment of interest of earlier loan, not allowed. Then see, next one, for payment of municipal tax, not allowed. Interest on loan by mortgaging house property 3 for business purpose, not allowed. Interest on loan for reconstruction of house property 1, இதெல்லாம் நமக்கு இதான் முக்கியம். Paid outside India without TDS, not allowed. இங்க payable outside India without TDS, not allowed. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் மார்ட்கேஜ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1. மார்ட்கேஜ் எதை வச்சாங்கங்கிறது நமக்கு தேவையில்லை. ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. அதனால ஹெச்பி 2ல் 10,000 ரூபா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எப்படி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கண்டுபிடிக்கணும், எப்படி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதை நம்ம எப்படி டிடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.